ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானிட்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சென்னைக்கு போன 2 பேருமே வந்துடுறாங்க. யாருன்னா கதிரும் ராஜும். வந்த உடனே கோமதி இருந்துட்டு, வாடா கதிரு, நீ இந்த வீட்டில் இருக்கிறதே நான் மறந்துட்டேன்டா. என்னம்மா 2 நாளில் என்ன மறந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா, இந்த வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்களா, ஒவ்வொருத்தராக இந்த வீட்டை விட்டு போகிறாங்க. அதனால் யார் போகிறாங்க யார் வராங்கன்னு சொல்லிட்டு இனிமே கண்டுக்கவே கூடாதுன்னு அதை பத்திலாம் நான் யோசிக்கிறதே இல்லடா. சாப்பிட்டியா, நீ போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா ரொம்ப நல்லபடியா தான் முடிஞ்சிச்சுமா, இனிமே ராஜி இங்கிருந்தே கிளாஸுக்கு போயிடுவா அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, எதுக்காக படிக்கிறாய்வ அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா உங்களுக்கு தெரியாதாமா, அவ ஐபிஎஸ்க்கு படிக்கிறாமா அப்படின்னு சொல்றாங்க. ஐபிஎஸ்ஸா? இங்க பாரு ராஜி, சீக்கிரமா நீ ஐபிஎஸ் ஆகி வீட்டுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப்பை நிப்பாட்டணும், சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க அத்தை, நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வராங்க. மீனா வந்த உடனே, ராஜி எப்போ வந்த ராஜினி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா வாங்கக்கா, நானே உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லலான்னு இருந்தேன்க்கா, நீங்களே வந்துட்டீங்க. உங்களை பார்க்கணும்னு போல ரொம்ப ஆசையா இருந்துச்சாக்கா, 2 நாள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜி 2 நாளா என்னவே நினைச்சுக்கிட்டு இருந்தியா, நீ அங்க பீச்சு அங்க இங்கன்னு ஜாலியாக சுத்திக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னக்கா நீங்களும் இப்படியே பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜம்மா, சும்மா தான் பேசினேன். போன வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லபடியாக முடிஞ்சிச்சுக்கா, இனிமேல் நான் இங்கேருந்து கிளாஸுக்கு போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பாண்டியன் இருந்துட்டு, என்னப்பா ராஜி, என்ன போன இடத்துல எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா, எல்லாமே நல்லபடியாக தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் குடும்பமாக போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ராஜு இருந்துட்டு கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரமா நம்ம ராஜுக்கு வாமிட்டாக வந்தது. வாமிட் வந்து மயக்கம் போடுற மாதிரியே இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் வாந்தி எடுக்கிறதே நம்ம கோமதி பார்த்துறாங்க. பார்த்த உடனே நம்ம கோமதிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ராஜு, என்ன ராஜு ஆச்சு உனக்கு, எதுக்காக மயக்கம் போடுற மாதிரியும் வாந்தி வர மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ராஜு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது அத்தை, வாந்தி வர மாதிரியும் மயக்கம் வர மாதிரியும் இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல. என்ன ராஜு, சாப்பாடு ஏதாச்சும் குறையா இருக்குதா, சாப்பாடுல ஏதாச்சும் உனக்கு ஒத்துக்காது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அத்தை, இங்க பாருடி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வராரு. வந்த உடனே என்னப்பா ஆச்சு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க ராஜி சாப்பிட்டதுல இருந்து இப்போ வரைக்கும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா, ஏதோ மயக்கம் வருதுன்னெல்லாம் சொல்றா, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன், கோமதி, அதுக்கப்புறம் ராஜி, இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. எப்பா ராஜி, உனக்கு கிளாஸுக்கு எத்தனை மணிக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கேப்பா மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மாமா, நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் அவங்களுக்கு, நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிடுறேன் மாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா ராஜி, உன்னோட உடம்பு நல்லா இருக்குதான்னு மட்டும் பாரு, அதுக்கப்புறம் நம்ம மீதியெல்லாம் பார்த்துக்கலாம், சரியாப்பா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே டாக்டர் கிட்ட, டாக்டர் என் மருமக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, அப்போ வாந்தி வருதுன்னு போயிட்டு வாந்தி எடுத்துட்டா, அப்புறமா மயக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, அவளுக்கு பிபி சுகர் ஏதாச்சும் இருக்குதான்னு பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அத்தை என்னத்தை இதெல்லாம், எனக்கு போய் பிபி சுகர் எல்லாம் இருக்குமா, இங்க பாருடி, பிறக்கிற குழந்தைக்கே இப்பெல்லாம் சுகரு பிபின்னு பிறக்குதுங்க, இப்போ உனக்கு இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுல தப்பு ஒன்றும் இல்லையே, தப்பு இல்லைதான், ஆனா இருக்குதுன்ற மாதிரியே நீங்க பேசுறீங்கல்ல, அதுதான் அத்தை நான் கேட்குறேன், வேற எதுவும் இல்லை. இங்க பாருங்க, நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்னன்னு, இங்க பாருமா, உனக்கு என்ன ஏதுன்னு நான் செக் பண்ணணும், நீங்க 2 பேரையும் வெளியே இருங்க, செக் பண்ணிட்டு நான் உள்ள கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியனும் கோமதியும் வெளியே போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டாக்டர் இருந்துட்டு ராஜுகிட்ட, இங்க பாருமா, இப்போ உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் இப்போவும் எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு டாக்டர், ஒரு மாதிரி கொமட்டலாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நீ கவலைப்படாத, அதாவது உன்னோட லாஸ்ட் மென்சுரல் பீரியட்ஸ் டேட் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் எனக்கு அது ஞாபகமே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற நீ, உனக்கு ஞாபகம் இல்லையா, அதாவது இந்த டேட்டை யாராச்சும் மறப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்க பாருங்க டாக்டர், எங்க வீட்டில் தொடர்ந்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்ததுனால
என்னால் என்னால் அந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்க முடியல டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா சரி ஒரு யூரின் டெஸ்ட் மட்டும் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டு, பிபி சுகருன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம், உங்களுக்கு என்ன ஏதுன்னு செக் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் கிட்ட இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுத்துட்டு இதை சீக்கிரமாக பண்ணிவிட்டு கொண்டு வந்து ரிப்போர்ட்டை மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு நர்ஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. நர்ஸ் இருந்துட்டு நம்ம ராஜியை கூட்டிகிட்டு போயிட்டு யூரின் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டுக்கான எல்லாத்தையும் இப்போ ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜிக்கிட்ட பிளட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜியை டாக்டர்கிட்ட போயிட்டு உட்காருங்க, நான் ரிப்போர்ட்டை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லைல்ல டாக்டர், எதுக்காக டாக்டர் இத்தனை டெஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா டெஸ்ட்டெல்லாம் வரட்டும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஏதாச்சும் ஆனால் கூட நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜிக்கிட்ட ஒரு மாதிரி ஆறுதலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நர்ஸும் வந்துடுறாங்க. வந்த உடனே நர்ஸ் இருந்துட்டு டாக்டர் இந்தாங்க டாக்டர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே டாக்டர் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்த உடனே டாக்டருக்கு மூஞ்சில் ஒரு மாதிரி புன்னகையாக வருது. இதை பார்த்த ராஜ் இருந்துட்டு டாக்டர் என்னாச்சு டாக்டர், எல்லாம் நல்லபடியாக இருக்குதா, எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா உங்கள் மாமியாரும் மாமனாரும் வர சொல்கிறீங்களா, சரி நீங்கள் உட்காருங்க, நர்ஸ் நீங்கள் போயிட்டு அவங்கள வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க டாக்டர் நான் போயிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது வெளியே போயிட்டு அதாவது கோமதியும் பாண்டியனையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே டாக்டர் என் மருமகளுக்கு என்னாச்சு டாக்டர், எல்லாம் நல்லபடியாக இருக்குதா, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்கவும், இன்னொரு இதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்கல்ல, இதுக்கு முன்னாடி உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அப்போது உங்கள் மருமக மாசமா இல்லைன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போனீங்க, அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் டாக்டர் அப்போது எல்லாருமே உடஞ்சிட்டோம், அப்போ ஆரம்பித்த பிரச்சனை இப்போ வரைக்கும் முடியவே டாக்டர், ரொம்ப வீட்டில் அதனால ரொம்ப பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்படியாமா சரி இப்போ நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்ல போறேன்னா, நீங்க இந்த விஷயத்த கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது யார் நம்ம கோமதி வந்துட்டு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியே இருக்குது, நீங்கள் அப்போ சொன்ன மாதிரி இப்பயும் ஏதாச்சும் சொல்கிறீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது டாக்டர், என்னென்னு சீக்கிரமாக சொல்லிவிடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி, அதாவது கோமதியும் சரி பாண்டியன் நம்ம ராஜி எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா நீங்கள் பதட்டப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லைம்மா, எல்லாமே நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டர் நல்ல விஷயமா, என்ன நல்ல விஷயம் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்கள் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாய்க்கு சர்க்கரையே போடலாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா உங்கள் மருமக மாசமாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு பீரியட்ஸ் டேட்டே ஞாபகம் இல்லை, கேட்டு பாருங்கள், வீட்டில் நிறைய பிரச்சனை போய்கிட்டதுனால அதை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் இனிமேலாச்சும் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க டாக்டர், இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க, எங்களை வாய் அடைக்க வச்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா நான் இருக்கிறத தான் சொல்ல போகிறேன், இல்லாததை சொல்லி நான் எதுவும் பண்ண போகிறதுல கிடையாதுல்ல, அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம், நீங்கள் உங்கள் மருமகளை பத்திரமா பார்த்துக்கிட்டா மட்டும் சரி, உங்கள் மருமக கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன், அந்த டேப்லெட்ஸை நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும், கவலைப்படாதீங்க, ஃப்ரூட்ஸு நட்ஸு கீரை வகைகள் எல்லாத்தையும் சாப்பிடுங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜிக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டர்ம்ஸ், அதாவது ப்ரெக்னன்சி இருக்கிறப்போ என்னென்னலாம் சாப்பிடணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க, அதாவது சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் ராஜுவும் பயங்கர சந்தோஷம். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, ராஜி நீ இங்கே இரு, நான் கதிருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவனை இங்கே வர சொல்கிறேன். அத்தை எதுக்காக அத்தை அவங்கள கதிரை வர சொல்கிறீங்க, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அத்தை, வீட்டுக்கு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லவும், இல்லை ராஜி, நான் அவனை இங்கே வர வச்சு இங்கே சொல்லணும், அவ்வளோ ஆர்வமாக இருக்குது தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா ராஜி, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாமே, எதுக்காக அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை வேற கஷ்டப்படுத்தணும், இங்க பாருங்க அவனை கஷ்டப்படுத்துற விஷயமெல்லாம் கிடையாது, அவனுக்கு இந்த விஷயத்த ஏன் சொல்லலன்னு தான் அவன் கஷ்டப்படுவானே தவிர அதை சொல்றதுனால அவன் கஷ்டப்பட மாட்டான், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு கதிருக்கு கால் பண்றாங்க. கதிர் இருந்துட்டு ஃபோன் எடுத்து, அம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
டே கதிரு எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா நான் இதில் ட்ராவல்ஸில் தாம்மா இருக்கேன், என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரொம்ப பிஸியாக இருக்கியாடா, உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்குதாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிடா, நம்ம அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வாடா, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மா யாருக்கு என்னம்மா ஆச்சு, என்னாச்சுமா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா யாருக்கும் எதுவும் ஆகலை, நீ ஹாஸ்பிட்டல் முதல்ல கிளம்பி வாடா அப்படின்னு சொல்லி நம்ம கதிரை ஃபோன் பண்ணி வர வச்சிடறாங்க. நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு, மா என்னாச்சுமா, யாருக்கு என்னாச்சு, ராஜி நீ இங்கே வந்திருக்கியா, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, அப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்டா எதுக்காகடா இப்படி பதறி போயிட்டு வர, அதுக்காக தான் உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் நான், இப்போ வேண்டான்னு சொல்லிட்டு, ஆனால் உன்னை ஃபோன் பண்ணி இங்கே வர வைப்பேன்னு சொல்லிட்டு வர வச்சிருக்கா பாரு, இப்போ என்னோட பையன் எப்படி பதறி போய் வந்திருக்கான்னு பாரு, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட வேண்டான்னு சொன்னேன், ஏதாச்சும் சொன்னதை கேட்டால் தானே அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே ஆட வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நான் என் புருஷங்கிட்ட அதாவது என் பையன்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட பேசுகிறாங்க. மா என்னம்மா ஆச்சு, நீங்கள் பேசுகிறதே எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, ஏம்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான்டா, இந்த விஷயத்த நீ கேட்டனா பயங்கரமாக சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே நீ அப்பா ஆக போகிறடா, நீ எங்கள் 2 பேரையும் தாத்தா பாட்டி ஆக்கிட்டிடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கதிருக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. மா என்னம்மா சொல்ற நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா கதிரு, வீட்டில் 2 மருமக அதாவது 2 பசங்க இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு முன்னாடியே உன் பொண்டாட்டியை நீ மாசமாக்க வச்சிட்டியடா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம கதிருக்கு தான் ஒரு மாதிரி கூச்சமாக ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இங்கே பேசுனதெல்லாம் போதும், நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியிலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு ஷோபாவில் உக்காந்துக்கிட்டு, எப்பா அரசி இங்கே வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே அரசியும் ஓடி வராங்க. அதுக்கப்புறம் சரணனும் வந்துடுறாரு. அவ்வளோதான், இந்த வீட்டில் அவ்வளோதான் பேர் தானே இருக்காங்க. வந்த உடனே நம்ம அரசிக்கு ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கவும், பா என்னாச்சுப்பா ஸ்வீட்டெல்லாம் திடீர்னு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, யாருக்குப்பா என்ன சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கா, என்ன சந்தோஷமான விஷயம் இருப்பா, இது செந்திலும் மீனாவையும் வர சொல்லியிருக்கு, அவங்க 2 பேரும் வந்தா விஷயத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நினைக்கிறேன். அப்பா எனக்கு இப்போவே சொல்லுங்கப்பா, எனக்கு இப்போ சொல்லிட்டீங்களா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்ல உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அரசி, எல்லார் முன்னாடியும் எல்லாரும் சந்தோஷத்தையும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற முகத்தையும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதனால அவங்களும் வந்துட்டு இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு யார் நம்ம கதிர் என்ன ஆச்சு கதிர், அப்பா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னதான் ஆச்சு, என்ன விஷயம்னு நீ ஆச்சு சொல்ல, ஆனால் இரு நான் அப்பாவே இந்த விஷயத்த சொன்னாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவும் நம்ம செந்திலும் வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு ராஜி போயிட்டு, ராஜி ரொம்ப சந்தோஷம் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாகவே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், ராஜி என்ன விஷயம் ராஜி, ஏதோ ஃபோன் பண்ணி சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொன்னேன், ஆனால் என்ன விஷயம்னு எனக்கு தெரியல, என்ன விஷயம் சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லவும், அது எல்லாம் மாமா சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி சொல்கிறாங்க. அப்படியா மாமா, என்ன விஷயம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கிட்ட கேட்கவும், ஏப்பா நீ சொன்ன என்னப்பா, உன்னோட வாயெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுக்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை மாமா நீங்களே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் கிட்ட செந்தில் கிட்ட அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா கிட்ட அரசிக்கிட்ட இவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாருக்கிட்டையும் நானே சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் அதாவது இந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷத்தில், என்ன மாமா சொல்கிறீங்க, யாருக்கு குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா இப்படியெல்லாம் கேட்குறேன், ராஜிக்கு தான்ப்பா குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி உண்மையாவா ராஜி, என்ன ராஜி சொல்கிற, என்னால் நம்பவே முடியல ராஜி, நீங்கள் எலியும் பூனையுமா தானே இருப்பீங்க, இப்போ என்ன திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என் நெஞ்சில் பாலை வாத்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தில் சொல்லவும், நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, எதாவது எல்லாருக்கும் கடைசியில் மருமகளாக இருக்கிறவ இப்போ ஃபஸ்ட்டாக வந்து
இந்த விஷயத்த சொல்கிறா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம மீனாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இருந்துட்டு, "அம்மா என்னம்மா பேசுற நீ? எங்களுக்கு ஒரு 4, 5 வருஷத்துக்கு குழந்தையே வேண்டாம் தானே நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது மீனா கிட்ட இப்படியெல்லாம் பேசினா மீனாக்கு கஷ்டமா இருக்காதா? என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லடா, வீட்டுக்கு 3 மருமக இருந்தாங்க. ஒருத்தி இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. இன்னொருத்தி இப்போ பாரு இவ எதுவுமே சொல்லலை. ஆனால் 3வது மருமக எனக்கு இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை என்னால் வாயில எப்படி சொல்றதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுடா. அதனால தான் இப்படியெல்லாம் சொன்னேன். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா என்ன? ஏன் மீனா, நான் சொன்னதை நீ தப்பாக நினச்சிக்கினியா மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த, நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் அதாவது சந்தோஷமாக தான் பேசுகிறீங்க. ஆனால் எனக்கும் ஒரு மனசு இருக்குல்லத்த, எனக்கும் கஷ்டப்படும்ல. நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு, அக்கா ப்ளீஸ்க்கா, அத்தை எப்போவுமே இப்படி தான் தெரியும்லக்கா, எதுக்காகக்கா அத்தை சொன்னதை நினச்சி நீங்கள் கஷ்டப்படுறீங்க? அப்படிலாம் படாதீங்கக்கா, நீங்கள் கஷ்டப்படுறதை என்னால் தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ்க்கா, நீங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அது மீனா இருந்துட்டு, "இல்லை ராஜி, நீ இப்படி ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டேயும் சொன்னதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கதிரும் நீயும் சேர்ந்து வாழ்ந்து இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சாதனையான விஷயந்தான். ஆனால் அது எங்களால் பண்ண முடியலன்னு அத்தை குத்தி காட்டுறும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, யார் யாருக்கு எப்பப்போ கிடைக்கணும்னு இருக்குதோ அப்பப்போ தாங்க கிடைக்கும். அதுக்காக நம்ம மண்டி எதாவது உடச்சிக்க முடியுமா என்ன? இங்கே பாருங்கள், நீங்கள் கவலையப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா வந்து வாந்தி எடுத்துடுறாங்க. அப்படியே நம்ம ராஜுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அக்கா என்னாச்சுக்கா? இல்லை ராஜி, ஏதோ ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்குது. அக்கா நீங்களும் மாசமாயிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை ராஜி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜி. இல்லைக்கா, நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துருமாக்கா. கதிரு மாமா, செந்தில் மாமா, இங்கே ஒரு நிமிஷம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே இவங்க 2 பேருமே போகிறாங்க. மாமா ஒரு நிமிஷம், எங்களை 2 பேரையும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு, "ஏய் அடியே, என்னடி, எதுக்காகடி ஹாஸ்பிட்டலுக்கு? இப்போ தாண்டி போயிட்டு வந்தோம்." இல்லத்த, ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன் அத்தை. அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, அதனால நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு, "இங்கே பாருடி, எந்த விஷயமா இருந்தாலையும் நம்ம அப்புறமா கேட்டுக்கலாம், இப்போல்லாம் வேண்டாம். இங்கே பாருங்க அத்தை, இந்த விஷயத்த நான் இப்போவே கேட்டாகணும், இல்லைனா என்னால் மனசு ஆறவே ஆறாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவும் அதாவது செந்தில், அதுக்கப்புறம் கதிர், இவங்க 4 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம மீனாக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே டாக்டர் இருந்துட்டு, முதல்ல போயிட்டு, "சரிம்மா, உங்களுக்கும் ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதாவது யூரின் கலெக்ட் பண்ணி நர்ஸ் இருந்துட்டு இந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி, அதாவது ஷாக்கில் இருக்காங்க. கடவுளே, எந்த ஒரு முடிவு வருமே, என்ன வரும்னு தெரியாமல் அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே ஒரு மாதிரி என்ன என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு, "என்ன ராஜ், என்ன மீனா, எதுக்காக இப்படி இருக்க? நீ இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. அம்மா பேசினதெல்லாம் நினச்சி இப்போ வரைக்கும் மனசு கஷ்டத்தில் இருக்கியா? இங்கே பாரு, நீ கவலைப்படாத சரியா" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் இருந்துட்டு, ரிப்போர்ட்டெல்லாம் வந்துருச்சுமா" அப்படின்னு சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனாக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் இருந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா, "இங்கே பாருங்கம்மா, நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரே வீட்டில் 2 பேர் இப்போ மாசமாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தானே" அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது ராஜுக்கு பயங்கர சந்தோஷம். "அக்கா, நீங்களும் நானும் ஒரே ஒரே அது ஒரே நேரத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா. இந்த விஷயத்த அத்தைக்கிட்ட சொல்லணும். அத்தை எப்படியெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. நான் போயிட்டு அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு ராஜி, ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது" அப்படின்னு நம்ம ராஜ்கிட்ட சொல்லவும், ராஜு இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம திரும்பவும் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கொடுத்து ஆச்சரியப்படுத்தலாம் அவங்கள. அதாவது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும்ல இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால்" அப்படின்னு சொல்லவும், "சரி சரி, நம்ம வீட்டுக்கு போகலாம் நடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே கோமதி இருந்துட்டு, "இங்கே பாருடி, டாக்டர்கிட்ட என்னெல்லாம் கேட்கணும்னு நினச்சோ கேட்டுட்டியாடி? இப்போ உனக்கு சந்தேகமெல்லாம் தீர்ந்துச்சியாடி?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அத்தை,
உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். என்னடி நீ தான் சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டே, இதுக்கு மேல எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம் இருக்கத போது? எனக்கு இத விட சந்தோஷமான விஷயம் எதுவுமே இல்லடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்த, இந்த விஷயத்த சொன்னனா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியாடி? அப்படி என்ன விஷயம் சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க அத்த, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்வீட்ஸ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் எடுத்து குடுக்குறாங்க. என்னடி? என்ன நீங்க நீங்க எல்லாரும் வித்தியாசமாவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குதுடி அப்படின்னு சொல்லி சொல்லவும், இங்க பாருங்க அத்த, மீனாக்கா கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? அதாவது நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொன்னீங்கல்ல. அக்காவும் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இப்பதான் போய் செக் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மீனா, என்ன மீனா சொல்ற நீ? உண்மையாவா? உண்மையாவா? நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க அத்த, இப்பதான் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு ராஜு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரியும் வாந்தி வர மாதிரியும் இருந்துச்சாம். ராஜு தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணிட்டு வந்துடலான்னு கூட்டிட்டு போனா. அதனால தான் போய் செக் பண்ணிட்டு வந்தோமா. இப்போ அது அங்க பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அத கேட்டதுலேருந்து எனக்கும் சரி, செந்தில அவங்களுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. செந்தில் இருந்துட்டு வாயவே திறக்க முடியல. பாண்டியன் இருந்துட்டு தான் வீட்ல 2 குழந்தை வரப்போறத நினைச்சு அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. ஏப்பா மீனா, ராஜி, நீங்க 2 பேரும் எப்போ குழந்தைய பெத்து எங்க கையில குடுக்க போறீங்க? அந்த குழந்தை கூட நாங்க எப்போ விளையாட போறோம்? அப்படின்னு நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சீக்கிரமா எங்க கையில நீங்க குழந்தைக்கு பெத்து குடுத்துட்டீங்கன்னா, எங்க எங்க வாழ்க்கையோட பலனே முடிஞ்சு போகுமா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் அதாவது அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீங்க இருக்கணும் மாமா. நீங்க கவலையே படாதீங்க. நீங்க ஏன் இப்படியெல்லாம் பேசணும்? இப்படியெல்லாம் பேசவே கூடாது நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சரவணனுக்கு தான் ரொம்பவே வருத்தமா இருக்குது. சரவணன் வருத்தப்படுறத பார்த்துட்டு மீனா இருந்துட்டு, மாமா இங்க பாருங்க மாமா, நீங்க வருத்தப்படாதீங்க மாமா. கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். நீங்க நீங்க வருத்தப்படுறதுனால கண்டிப்பா எதுவுமே நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு கோமதி இருந்துட்டு, இங்க பாரு சரவணா, நீ கவலையே படாத. உன்னோட நல்ல மனசுக்கு உன்னோட வாழ்க்கை யாருக்குமே இல்லாத வாழ்க்கையே அமையும். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, குழலி கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு கரெக்டான நேரத்துல குழலி கால் பண்றா. குழலிக்கு இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, குழலி என்னப்பா நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், குழலி நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன்ப்பா, இப்போ நீயே ஃபோன் பண்ணிட்ட, அப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு குழலி, மீனாவும் ராஜும் மாசமாயிருக்காங்க. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் தான் கால் பண்ணலான்னு இருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு குழலி இருந்துட்டு, என்னப்பா சொல்றீங்க? 2 பேரும் ஒரே நேரத்துல மாசமாயிட்டாங்களா? என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம குழலிக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. சரிங்கப்பா, நான் வீட்டுக்கு வந்து 2 பேரையும் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ராஜும் நம்ம மீனாவும் வந்து பாண்டியன் கிட்ட ஒரே நேரத்துல நம்ம ராஜி கேட்குறாங்க. இங்க பாருங்க மாமா, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாமா? இந்த விஷயத்த கேட்டா உங்களுக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்காமையும் என்னால இருக்க முடியல. இங்க பாருங்க மாமா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ற விஷயத்த என்னோட அம்மா கிட்டயும், அப்பா கிட்டயும், சித்தப்பா கிட்ட, சித்தி கிட்ட, அப்பத்தா கிட்ட, அண்ணன் கிட்டன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு ஆசையா இருக்கு மாமா. நான் போய் சொல்லிட்டு வந்துடவா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா, உங்க வீட்டுல இருந்து எப்பவுமே நான் உங்களை தள்ளி வைக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நீ பேசணும்னு நினைக்கிறியா, போய் பேசிட்டு வா, அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாமா ரொம்ப 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 சந்தோஷம் மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாமா நானும் உங்ககிட்ட அதை தான் மாமா கேட்கலான்னு வந்தேன். என்னோட அப்பாக்கும் அம்மாக்கும் இந்த விஷயத்த கால் பண்ணி சொன்னேன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் என்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த பக்கம் ராஜு இருந்துட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட அதை பேசலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ண உடனே ஃபோனை அட்டன் பண்ணி, என்னப்பா மீனா, ரொம்ப நாள் ஆச்சுப்பா நீ எனக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா இப்போலாம் ஃபோனே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிறதுக்காக தான்ப்பா கால் பண்ணேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ப்பா, இப்போ தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனாவோட அப்பா அம்மாவும் சரி 2 பேருமே பயங்கர சந்தோஷம். சரி மீனா, நான் வீட்டுக்கு வரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ் இருந்துட்டு அதாவது யாரு
முத்துவேல் வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே மா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கவும் நம்ம வடிவு இருந்துட்டு ராஜியை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே ராஜி வாமா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது முத்துவேலு சக்திவேலு நம்ம அதாவது யாரு குமாரி எல்லாருமே கீழே இறங்கி வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்ன விஷயமா இங்கே வந்திருக்கலாம் இவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கேட்கவும், அப்பா இங்கே பாருங்கப்பா, நான் ஒரு நல்ல விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போனான் தான்ப்பா வந்தேன், சொன்ன உடனே நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பா அப்போ தான் அம்மாச்சி எல்லாரும் நீங்கள் கேளுங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கு வடிவுக்கும் மாறி அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தானே எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ராஜை கட்டி பிடிச்சி ராஜ வாயில் சக்கரை போட்டுன்னு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி நான் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லைப்பா. நீங்கள் நான் இந்த வீட்டில் வந்து உறவை கொண்டாடுறவன் மட்டும் நினச்சி பார்க்காதீங்கப்பா, அது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், உங்களை நான் எப்போவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ